இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹே, என்ன நேரா வீட்டுக்குள்ளே வந்துட்ட? எங்க வீட்ல உனக்கு என்ன வேலை? எங்க வீட்டுக்குள்ளலாம் நீ வரவே கூடாது. அவுட், கெட் அவுட். வரக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு புரியலையா? வராதன்றல்ல. என்னடா சாப்பிடுற நீ? இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க. அறிவு கெட்டவனே, நில்லுடா. இந்து பிந்து, என்ன அப்படியே பாத்துட்டு இருக்கீங்க? வந்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல? சிச்சி, என் கையெல்லாம் அவன் மேல படவே கூடாது. நில்லுடா. அபூர்வா, ஏய், நீ எதுக்குடா இங்க வந்த? என் வீட்ல உனக்கு என்ன வேலை? பூமி இவ்ளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. என்னது வரலையா? அப்ப எங்க போயிருப்பா? அத கேக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அந்த பொண்ணு உன் வீட்டுக்கு வரலன்னா நீ எதுக்குடா என் வீட்ல வந்து தேடுற? பூமி இவ்ளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரலனா உங்க பொண்டாட்டி தான் அவள ஏதோ பண்ணிருக்கா. பூமியே இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. எங்க போயிருப்பா? நீங்க என்ன மாமா இங்க இருக்கீங்க? ஆமா, இவங்கெல்லாம் யாரு? இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய வயசு இன்னும் உனக்கு வரலமா. நீ போ. என்கிட்ட சொல்லக்கூடாதா மம்மி? உனக்கு சொல்ற மாதிரி இருந்தா நான் சொல்லுவேன்ல. வேலை இருக்கு, நீ கிளம்பு. டேய், அபூர்வா ஏன்டா அப்படி பண்ண போறா? பூமி உங்க வீட்டுக்கு வந்தப்போ எதுக்காக அவளை அடிக்கணும்? எதுக்காக அவளை செய்யாத தப்புக்கு ஜெயில உட்கார வைக்கணும்? ஓ முன்னாடி நான் அவகிட்ட பேசுறேன். அப்ப உனக்கு புரியும் என் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்னு. ஏய், சொல்லுடி. சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். அவங்களே இங்க வர சொல்லு. சொல்றேன். ஏய், ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. மரியாதையா சொல்லு. ஏய், சொல்ல மாட்டேன். சொல்லு. முடியாது. சொல்ல மாட்டேன். இல்ல உன்னை கொன்னுடுவேன். சொல்ல போறியா இல்லையா? சொல்லுடி. சொல்லு. சொல்லுங்க மாமா. எங்க இருக்க? என்னாச்சு மாமா? இப்போ நீ எங்க இருக்க? மாமா என்ன இவ்வளவு கோவமா பேசுறாரு? ஒருவேளை உண்மைலாம் தெரிஞ்சு போயிடுச்சா? நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. இப்போ நீ எங்க இருக்க? மாமா, நான் பியூட்டி பார்லருக்கு வந்த மாமா. அப்போ ககன் எதுக்காக பூமி காணாம போனதுக்கு நீதான் காரணம்னு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்? ஐயோ, அப்படியா? என்ன சொல்றீங்க மாமா? அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த ககன் கிட்ட சொல்லுங்க மாமா, ரோட்ல போற குப்பை பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து என் தலையில கட்ட வேண்டான்னு. நீங்க என்ன மாமா, அவன் ஏதோ சொல்றான்னு அத நம்பி எனக்கு போன் பண்ணி விசாரிக்கிறீங்க?
முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. சரி, நீ கிளம்பி வா. சரிங்க மாமா. இவன் ஒருத்தன் புத்துக்குள்ள இருக்கிற பாம்ப சீன்ற மாதிரி என்ன சீண்டிக்கிட்டே இருக்கான். இந்த பூமி யாரு? அவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சாகணும். இவளால எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா இவ்வளவு உயிரோட விட மாட்டேன். ஏய், அம்மா, அவ உயிரோட இருக்கணும்னா உண்மைய சொல்லியே ஆகணும். இல்லனா அவளை கொன்னு தூக்கி எறிங்க. யா சரி, இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்தா என்னால உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. ஒருவேளை ஆமான்னு தெரிஞ்சதுன்னா உங்க பொண்டாட்டிய என்கிட்ட இருந்து அந்த ஆண்டவன் நினைச்ச கூட காப்பாத்த முடியாது. சொல்லி வை உன் பொண்டாட்டி கிட்ட. டேய் ககன், என் பொண்டாட்டிக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோ. ஹலோ சார், சார் நான் தான் சார். என்னை யாரோ கடத்திட்டாங்க சார். பூமி, யாரு உன்னை கிட்னாப் பண்ணது? நீ எங்க இருக்க சொல்லு. அது வந்து சார் நான் போன கொடு. ஹலோ ஹலோ பூமி. ஏய், என்னடி உன்னை கிட்னாப் பண்ண விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கியா? இங்க யாராலையும் வர முடியாது. பூமி, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. Come on, pick it. The number you are calling is either switched off or not reachable at the moment. என்னாச்சுனா? Switch off. ச்சே, பூமி யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கடா. யாருனா? எங்க இருக்கலாம் அவ? அந்த பிளேஸ் தெரியாது. வேணும்னா நான் ஒன்னு பண்றேன். இந்த நம்பரை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி எனக்கு சொல்லு. நான் போயிட்டு அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல எங்கேயாவது வச்சிருக்காங்களான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகேண்ணா. அண்ணா, பார்த்து ஜாக்கிரதை. யூ டேக் கேர். என்னடா, என்னாச்சு? அண்ணா, என் மொபைல்ல எனக்கே தெரியாம யாருக்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருந்தானே. யாருக்கு ஃபோன் பண்ண? யாருக்கு பண்ணணுமோ அவங்களுக்கு தான் பண்ணேன். உனக்கு எதுக்கு? ஏய், என்னதான் அடிச்சாலும் இவன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான். ஏற்கனவே தப்பிச்சு போக பார்த்து நம்ம எல்லாரையும் திட்டு வாங்க வச்சுட்டா. இப்ப யாருக்கோ ஃபோன் வேற பண்ணிருக்கா. இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சது நம்ம உயிரை எடுத்துருவாங்க. மேடம்க்கு தெரியறதுக்கு முன்னாடி நாமளே இவளை கொண்டுலானே. ஏய், கொல்றான்னு சொல்லியே பயப்படாம இருக்கா பாரு.